ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், மட்டனை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா 2-3 வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து தக்காளி அரைச்சி ஊற்றுவேன், கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள், முந்திரி பருப்பு ஒரு 5 அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்குவோம். இதில் வந்து ஒரு 2 புதினா தலையும் சேர்த்துக்குவோம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும், அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த பட்டை வகையெல்லாம் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம் கொஞ்சம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கிரேவியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதை ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்கும். இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். அப்புறம் பாருங்கள், தனி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். என்னோடய ஸ்பூன் சின்ன ஸ்பூன், அதனால் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் ஆயிலில் நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இப்போது இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கிரேவியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கிறங்க. பாருங்கள், இப்போ தண்ணி விட்டாச்சு. இது நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா மட்டன்லாம் வெந்து வரட்டும். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. நல்லா கெட்டியாக வந்துருச்சு கிரேவி. இந்த பீஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவியை இறக்கிடலாம். நல்லா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.